கிருபை அற்புதமான கிருபை தாங்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஆழமான வேதனை. யாருக்கும் புரியுமா? அது யாருக்கும் புரியாது. கணவனுக்கு புரியாது, மனைவி. அதாவது சொல்றாங்க இல்லையா, இந்த புண்ணு ரொம்ப ஆழமாயிடுச்சு. இந்த புண்ணு ரொம்ப என்ன பண்ணணும்? புண்ணு ஆழமாயிடுச்சுன்னா என்னடி பார்க்குறீங்க? வெட்டி எடுத்துடணும். ஆனால் அதை வெட்டி எடுக்கல, அவர் தாங்குகிறார். கை தட்டலாமாம்மா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆழமான வேதனை, அற்புதமான கிருபை. கவனிச்சு பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை தருகிற ஒரு பிள்ளை தேவன் தந்தார். அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? ஷைனிங் ஸ்டார். சொல்லுங்க, ஷைனிங் ஸ்டார். ஆமீன். ஷைனிங். நம்புறீங்களா? ஒருவேளை இதுவரைக்கும் வாழ்க்கை இருள் இருந்திருக்கலாம், பட் 2025 God says that going to be a shining star in your life. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சூப்பர் ஸ்டார் இல்ல, ஷைனிங் ஸ்டார். சொல்லுங்க, வாழ்க்கையில் அற்புதமான ஒரு விடிவெள்ளியை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இதுவரைக்கும் இருட்டு தான், அமாவாசை தான். இனி என் வாழ்க்கையில் ஒரு பௌர்ணமி தான். உலகம் சொல்லும், நீ அப்படி, நீ இப்படி, உனக்கு இதாண்டி, உன் தலைவிதி இது, உன் தலையெழுத்து இது, இதை மாற்றவே முடியாது, எனக்கு அப்பவே தெரியும். சொல்லுங்க, உலகம் 1000 சொல்லலாம், ஆனால் தேவன் சொல்லுது மட்டும் நிலைத்திருக்கும். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து இன்னொன்று போட்டிருக்கிறேன். God can take a messy life. Thank you. அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையை மாற்ற. ஆங்கிலம் அழகாக இருக்குது. மெஸ்ஸி லைஃப்னா ரொம்ப அசுத்தம், அழுக்கு, டர்ட்டி. கிட்டே வரமாட்டாங்க. ரொம்ப பேட் ஸ்மெல். அல்லது அவர் கிட்ட வந்தார். இருக்கிறீங்களா? வந்தார். அதில் ஒன்று போட்டிருக்குது, He builds a beautiful life. அந்த அலங்கோலமான வாழ்க்கையை அவர் பார்த்து தூக்கி எறியல. அந்த வாழ்க்கையை அவர் தன்னுடைய கையால் அவர் கட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, He builds it. நல்ல வேற ஒருத்தர் கட்ட சொல்லலை, அவர் தெரியும். ஆங்கிலம் புரிந்தவர்கள். டோஸ் த மெஸ் என்றால் மெஸ் சொல்றாங்களே, மிஸ் இல்லை, மெஸ் சாப்பிட்ற மெஸ் இல்லை, எல்லாமே மெஸ்ஸிங்க. சில வீட்டுக்கு போனீங்க, எங்கே ஐயோ சொல்லக்கூடாது, உள்ளே போனாலும் என்னோட தொங்குது. அது எங்கே தொங்கணும் அங்கே தொங்க மாட்டுது, வாசல் நடு வீட்டிலே தொங்குது. புரிந்தால் சரி. என்னோட பார்க்குறீங்க, இருக்கிற இடத்துல போடலான்னு சொல்கிறீங்க நீங்கள். அதை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சரி, அதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க, அலங்கோலமான, அசுத்தமான, விரும்பத்தகாத. சில வீட்டுக்கு போனால் சாப்பிட பிடிக்கல. வீட்டுக்கு போனால்